ஜாதக ரீதியாக 10ஆம் இடமோ 11ஆம் இடமோ 9ஆம் இடமோ இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி என்பது உறுதி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் எதுலேயுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆள் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க ஸ்பீடு, செவ்வாயின் வீடு அது. இப்போ ராசிநாதனே உங்களுக்கு ராசியை தொடர்பு கொள்வார் இந்த மாதம். ஸோ எதை தொட்டாலும் ஸ்பீடாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க. அந்த ஒரு புத்துணர்ச்சி மேலோங்கிரும். சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு. புதிய புதிய பதவிகளோ அல்லது புதிய புதிய கௌரவங்களோ, புதிய புதிய ஒரு சிலருக்கு வந்து ஹானராக சில போஸ்டிங்ஸ் கிடைக்கும், கௌரவ பட்டங்கள் கிடைக்கும், புதுசாக நேம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல பட்ட பெயர்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அந்த பேர் உங்களுக்கு விளங்கிடும் பின்னாடி. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ ஜாதக ரீதியாகவும் 10ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த பட்டப்பெயர்களோ அல்லது பதவிகளோ வகிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நன்முறையில் கிடைக்கும். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாத பலனை நம்ம பார்க்க இருக்கோங்க. எப்போவுமே ஒரு மாத பலன் அப்படின்னு வருகின்ற பொழுது கோச்சார பலனுடைய பலம் அப்படிங்கிறது 5லிருந்து ஒரு 10% அதிகபட்சம், அவ்வளவுதான். ஆக இந்த பலனும் அவ்வளவுதான். நீங்கள் இதை முழுமையாக அப்படி நடந்துடும் எல்லா விஷயம் அப்படிலாம் கிடையாது. உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் உங்களுடைய ராசிக்கு சொல்ல போகிற ஒரு 5 பலனோ 6 பலனோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்குமான்னு அப்படி கிடையாது. கூடவே ஒவ்வொரு பலனை சொல்லும்போது இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கன்னு சொல்லுவேன். அந்த தசாபுக்தியும் நடந்தால்தான் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் சுயஜாதத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது மிக மிக பயனளிக்கும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையப்பெறுகிறது. பெரும்பான்மையான அமைப்புகளில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. அதுவும் குறிப்பாக 2ஆம் வாரமும் 3ஆம் வாரமும் ஆகச்சிறந்த வாரங்களாக அமைகிறதுங்க. சரி, என்னெல்லாம் அமைகிறதுங்கிறத பார்த்துருவோம். முதன்மை அமைப்பாக வேலை வாய்ப்பு சரிவர இல்லாத அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நன்முறையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது. இது ஒரு அமைப்பு. அப்போது எல்லோருக்குமே போய் வேலை வாய்ப்பு நல்ல முறையில் அமைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஜாதக ரீதியாக 6ஆம் இடமோ அல்லது 10ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தியும் நடைபெறுமானால் அவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி வேலை வாய்ப்புகளை இருப்பீங்க பாருங்கள். ஏற்கனவே வேலை வாய்ப்பில் தான் தம்பி நான் இருக்கேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க்கில் ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கும். ரொம்ப ப்ரெஷராக போய்கிட்டு இருந்த ஒர்க் அமைப்புகளில் கொஞ்சம் இலகுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு அல்லது ஒரு சிலருக்கு அந்த அதிகார கூடுதலாக கிடைப்பது அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய அந்தஸ்து சார்ந்து ஒரு உயர்வு உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. சரி, இப்போ எல்லாருக்கும் கிடைக்குமான்னா 9ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகிற தசாபுக்தியும் நடக்கணும். அது நடக்குதுன்னா உறுதியாக அது கிட்டும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அந்த விதத்தில் இது ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த ஆகச்சிறந்த காலம். ஜாதக ரீதியாக 10ஆம் இடமோ 11ஆம் இடமோ 9ஆம் இடமோ இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி என்பது உறுதி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் எதுலேயுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆள் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க ஸ்பீடு, செவ்வாயின் வீடு அது. இப்போ ராசிநாதனே உங்களுக்கு ராசியை தொடர்பு கொள்வார் இந்த மாதம். ஸோ எதை தொட்டாலும் ஸ்பீடாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க. அந்த ஒரு புத்துணர்ச்சி மேலோங்கிரும். சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த வழக்குகள் ஏதேனும் போய்கிட்டு இருக்கு, குறிப்பாக இந்த குடும்ப நல வழக்குகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு தீர்வு, ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிரும். இழுத்துக்கிட்டே இருக்குங்க, முடியவே மாட்டேங்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிரும்.
பிரிவினைக்கான அமைப்பு, நீங்கள் டிவோர்ஸ் வேண்டி போட்டிருக்கீங்கன்னா அந்த டிவோர்ஸஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அந்த மாதிரி வழக்கு அல்லது பிரிவினை சார்ந்த அமைப்புகள் மாதிரி இந்த காலகட்டம் உண்டு. ஜாதக ரீதியாகவும் 9ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ அல்லது 10ஆம் இடமோ சம்மந்தப்படுகிற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அது பிரிவினைக்கு கொண்டு போயிடும், ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். சரிங்களா? இது ஒரு பக்கம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும். எப்படிங்க? கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருவது மாதிரியான ஒரு காலம் இந்த காலம். இருந்து வந்த கடுமையான நெருக்கடிகள் கட்டுக்குள் வருவது மாதிரியான ஒரு காலம் இந்த காலம். அந்த விதத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக சிறப்படைஞ்சிக்கலாம். சரிங்களா? ஒருவேளை 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்மந்தப்படுகிற தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் கடன் தொந்தரவுகள்லாம் மடமடமடன்னு கண்ட்ரோலில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வளர ஆரம்பிச்சிருவீங்க. இது ஒரு சிறப்பு மிகுந்த அமைப்பு அன்பர்களே. இதனை அடுத்ததாக மறு திருமண அமைப்புகளுக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த மறு திருமணத்திற்கான ஆரம்ப நிலை முயற்சிகள் அனைத்தும் எளிமையான முறையில் வெற்றி பெறும். அந்த மறு திருமணத்திற்கான ஆரம்ப அமைப்புகள் அனைத்தும் எளிமையான முறையில் வெற்றியை எட்டக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது. தசாபுக்தி அடிப்படையிலையும் 4ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சார்ந்த தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் சிறப்பு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரி, இது ஒரு பக்கம். அதனை அடுத்ததாக வேற என்ன அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு அரசியல் அமைப்புகளில் இருக்கீங்க, இல்லை ஒரு நிர்வாக அமைப்புகளில் இருக்கீங்க, இல்லை தனிப்பட்ட முறையில் ஆஃபீஸில் ஒரு உயர் பதவியில் இருக்கீங்க. புதிய புதிய பதவிகளோ அல்லது புதிய புதிய கௌரவங்களோ, புதிய புதிய ஒரு சிலருக்கு வந்து ஹானராக சில போஸ்டிங்ஸ் கிடைக்கும், கௌரவ பட்டங்கள் கிடைக்கும், புதுசு புதுசாக நேம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல பட்ட பெயர்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அந்த பேர் உங்களுக்கு விளங்கிடும் பின்னாடி, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ ஜாதக ரீதியாகவும் 10ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த பட்டப்பெயர்களோ அல்லது பதவிகளோ வகிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நன்முறையில் கிடைக்கும். அது மேன்மை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும். சரிங்களா? இது எல்லாமே சிறப்பு. சரி, ஒரு சில இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் நாட்டம் குறையும், விளையாட்டுத்தன்மையில் அதிகரிக்கும். அதுவும் குறிப்பாக கடைசி வாரம் இருக்குது பாருங்கள், படிப்பில் அப்படியே மட்டம் போடுவாங்க பிள்ளைங்க. ஆக தசாபுக்தி அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடமோ அல்லது ராகு தசையோ அல்லது சுக்கிர தசையோ படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வருகின்றது என்றால் படிப்பில் ஆர்வம் குறையும். அப்போ பிள்ளைகளை சரியாக கைட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த்து தொந்தரவாகிற சிறப்பாங்க, கவனமாக இருந்துக்கிடணும். சரிங்களா? உடல் நிலையில் அப்பப்போ தொந்தரவு வரும். அப்போது உடல் நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிடணும். உணவு பழக்க வழக்கங்கள் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி முறையாக வச்சுக்கிடணும். அது ரொம்ப அவசியமான ஒன்றும் கூட. அந்த விதத்தில் அன்பர்களே, இந்த காலகட்டம் உணவு பழக்க வழக்கங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். உடல்நிலையில் கூடுதல் கவனம். 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ அல்லது 12ஆம் இடம் சார்ந்தோ தசை புக்தியும் நடக்குமானால் ஹெல்த்தை கண்டிப்பாக தொந்தரவு பண்ணும், பார்த்துருக்கணும். அதனை அடுத்ததாக ரிலேஷன்ஸ், உறவுகள், எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குங்க இந்த காலகட்டம். உறவுகளில் தான் அப்படியே டிஷ்யூம் இந்த பள்ளிக்கூட பசங்க சண்டை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போட்டி மனப்பான்மை அப்படி மெயின்டைன் பண்ணும். அதுவும் குறிப்பாக அந்த கடைசி வாரம் இருக்கும் பாருங்கள், உறவுக்காரங்க யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்க, இல்லை நீங்கள் யாராவது அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க, இல்லை ஃபோனில் கான்வர்சேஷன் பண்ணுறாங்க, 1-2 வார்த்தை கூடுதலாக பேசுகிறாங்கன்னா கூட அமைதியாக இருந்துருங்க, என்னவோ பேசிட்டு போட்டுன்னு விட்டுருங்க. நீங்கள் எதிர்க்க அவங்க 10 வார்த்தை பேசியிருப்பாங்க, நீங்கள் 1 வார்த்தை பேசினா அதை பூமை பாக்கி பெருசு பண்ணி விட்டுருவாங்க. அதனால் உறவுகள் கசக்கலாம். அப்போது உறவுகளுக்கிடையில் விட்டு கொடுத்து செல்லுதல் அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்றும் கூட. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறவுகளுக்கு இடையில் விட்டு கொடுத்து செல்லுதல் அவசியமானது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். அதே போல் தாயார் உறவோடும் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு, அல்லது தாயாருக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு.
ஸோ தாயார் உறவோடு கொஞ்சம் கூடுதல் கவனம் அவசியமானது. குறிப்பாக உங்கள் ஜாதகப்படி 3ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்போ அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்போ செல்லுகின்றது என்றால் தாயாருக்கு அது தொந்தரவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை மனதில் வச்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியம். ஆக அனைத்து விருச்சக ராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.